ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க. எந்த கோவிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழாம்பிகை கோவிலுக்கு. இங்கே பாருங்கள், நான் மாவிளக்கெல்லாம் செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன். எனக்கு செய்ய தெரியாத மாவிளக்கு நான் ஜீனிலே வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி அம்மனுக்கு கொண்டு போகணும், அதனால தான் வந்து செஞ்சுருக்கோம். இன்றைக்கி வந்து அதை வந்து என் வீட்டுக்கார் சொல்லுவார் விழாவையா. அதாவது இங்கே மாரியம்மன் திருவிழா வந்து நம்ம கம்பத்தில் வந்து ரொம்ப மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாரியம்மன் திருவிழா எப்படின்னா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வத்தை கொண்டு போய் அவங்க கோயிலில் வச்சு அதுக்கு வேணுங்கிற பணிவிடெல்லாம் செஞ்சுட்டு கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து மாரியம்மன் கோயிலில் விட்டுருவாங்க. அப்படி விட்டுட்டு வந்துட்டு நாங்கள் அடுத்த இதை பார்ப்போம். அதுக்குள்ளே அவருக்கு ஃபோன் வந்துருச்சுங்க. அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு சமூக கோவிலுக்கு வந்து சமூகன்னு சொல்கிறேன் சமுதாய கோவிலுக்கு வந்து அம்மன் வந்து ஒரு நாளைக்கு போயிட்டு வருவாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் கோவிலுக்கு வராங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையிலே இன்றைக்கி அம்மன் வந்து நேரில் நம்ம பக்கத்துலேயே பார்க்கலாம். இத்தனை நாள் வந்து நம்ம கோவிலில் மாரியம்மன் கோவிலில் தூரமாக தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து பக்கத்துலேயே வர போகிறாங்க. எப்படி சூப்பராக அலங்காரம்லாம் பண்ணிட்டு வராங்க. நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. செம்ம சக்தியாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் வந்து இந்த சித்திரை மாதத்தில் திருவிழா வந்து அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால செம்ம சக்தியாக இருப்பாங்க. சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரிங்க, வாங்க நம்ம இப்போ வந்து கோவில் கிளம்பியாச்சு. நான் மாவிளக்கு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கடுத்து வந்து அபிஷேக பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நான் அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி வாங்க போகலாமா?
அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாமியை பாருங்கள், சூப்பராக இருக்காங்க பாருங்கள். நல்ல ஊஞ்சலில் உட்காந்து ஆடுறாங்க பாருங்கள். இப்போ அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. எவ்வளோ அழகாக ஊஞ்சல் ஆடுறாங்க பாருங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. தீபத்தை அணையாமல் கொண்டு வரலான்னு பார்த்தேன், அணைஞ்சு போச்சு. இங்கே வேறு அணைஞ்சு போச்சு. இங்கேயே தீபம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. மாவிளக்கு பாருங்கள், நல்லா நெய் மிதக்க சூப்பராக இருக்குது. நமக்கு சாமி முன்னாடி வச்சுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுக்கிற வேண்டாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. செம்மையாக வீடியோலாம் எடுத்திருக்கேன் பாருங்கள். நீங்களும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. மாரியம்மனும் இன்றைக்கி சூப்பராக இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார அழைக்க போய் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. மணி பாருங்க 9 ஆக போகுது. எவ்வளோ நேரம், எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போனது, இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வரோம். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியாச்சு. நீங்களும் வாங்க, மாவிளக்கு சாப்பிட்லாம். மாவிளக்கும் நல்லா இருக்குங்க, நல்லா இனிப்பாக இருக்குது. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு பிறந்த நாளாம், அதனால் கேக் கொடுத்துருக்காங்க. பிறந்தா பேபி ஹாய் சொல்லு. ஹாய், பிறந்த நாளா? கேக் கொடுத்துருக்காங்களாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர டயர்டாக இருக்குது. நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட போகிறோம். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.